தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புத்தர் இருக்கார்ல, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காருங்க அவருடைய சீடர்களுக்கு. அந்த ஸ்டோரியை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கை சார்ந்து ஒரு பெரும் தெளிவு, எவ்வளோ பெரிய தெளிவு தெரியுமா அது. அந்த தெளிவு எனக்கு கிடச்சதுனால அவ்வளோ ஆக்டிவாக அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புத்தர் அம்பை வச்சு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கீங்க, ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன். காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போது உங்களை யாரோ ஒருத்தங்க அம்பு விட்டு இப்படி தாக்குறாங்க, ஓகேவா? அம்பு விட்டு தாக்கும்போது காட்டில் நீங்கள் பாட்டு ரேண்டமாக நடந்து போயிட்டே இருக்கும்போது அம்பு எங்கேருந்து வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் எங்கே அம்பு விடுவாங்கங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அம்பு உங்களுடைய நெஞ்சில் பாஞ்சிருச்சு, கரெக்டாக? ஆனால் ரெண்டாவது ஒரு அம்பும் அதே இடத்துல பாஞ்சா உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்? காட்டுக்குள்ளே போகும்போது நிச்சயமாக அம்போட ரெண்டாவது அம்பு தான் உங்களுக்கு நிறையா வலிக்குங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதை அப்படியே வாழ்க்கையோட ஒப்பிடுறாரு புத்தர் அவர்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையில் எப்போ யார் எங்கேருந்து அம்பு விடுவான்னு நமக்கு தெரியாது, கரெக்டாக? இப்போ திடீர்னு ஒருத்தங்க நம்மளை ஏமாற்றலாம். அதாவது வாழ்க்கையில் ரெண்டு வகையான பிரச்சனை தான் இருக்க போகுது. ஒன்று மனுஷனால் பிரச்சனை. மனுஷனா அக்கா, தம்பி, அண்ணன், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, நண்பன், தெரிஞ்சவன், போனவன், பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் மனிதர்களால் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரலாம். ரெண்டாவது வகையான பிரச்சனை எதனால் வரும்னா பணத்தினால வரும். உலகத்தில் தனி மனிதனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்று மனுஷனால், இன்னொன்று பணத்தினால. இதை தாண்டி உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. இது ரெண்டு பிரச்சனையில் ஏதோ ஒரு பிரச்சனை எப்போ வேணால் அம்பு மாதிரி நம்ம நெஞ்சில் அடிக்கலாம். ஆனால் இந்த ரெண்டாவது அம்பு இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல ஒரு அம்பு ஒரு மனுஷன் உங்களை ஏமாற்றிட்டான், இல்லை மரியாதை இல்லாமல் நடத்திட்டான், இல்லை உங்களை வீண் பழி உங்கள் மேலே சுமத்துறான், இல்லை உங்களை உங்கள் பேரை கெடுக்க முயற்சி பண்ணுறான், அல்லது உங்களை கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான்னு சொல்லி எங்கேருந்தோ ஏதோ ஒரு அம்பு உங்கள் நெஞ்சில் முதல்ல பாயுதுன்னு வச்சுங்களேன். இது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் அந்த பாஞ்ச அம்பு இருக்குல்ல, அதை எடுத்து மறுபடியும் குத்துறோம்ல, இதுதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அம்பு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அந்த நடந்த விஷயத்தை நினைச்சு அந்த அம்பை எடுத்து சரக்குன்னு உள்ள குத்திக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறதான் புத்தர் நம்மகிட்ட கேட்குறாரு. இன்னும் கொஞ்சம் நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, யாரோ ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் மேலே தப்பே கிடையாது, உங்களை மரியாதை இல்லாமல் நடத்திட்டாங்க. 10 பேர் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த நபர் உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துனதை ஒரு 10 பேர் பார்த்து சிரிக்கிறாங்கன்னா, அம்பு நீங்கள் எதிர்பார்க்கல, இவர் இப்படி மரியாதை இல்லாமல் நடத்துவாருங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் நடத்திட்டாப்புல, நடந்து போச்சு. இந்த அம்பு நம்ம நெஞ்சில் பாஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் வீட்டில் போயிட்டு அதை பற்றியே திங்க் பண்ணுறது. அன்னைக்கு அவன் அப்படி பண்ணதை என்னால் ஏற்றுக்க முடியல, அன்னைக்கு அவன் அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நினைவு இருக்குல்ல, அந்த நினைவை மறுபடியும் ஞாபகப்படுத்தி நெஞ்சால குத்திக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, இன்னும் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. இப்போ அம்பு நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஆனால் ரெண்டாவது அம்பை எடுத்துக்கலாமா வேணாமா, இல்லை இதுக்கு நான் வருத்தப்பட போகிறேன்னா அடுத்த ஆக்ஷனை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ முழுக்க மனிதர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், மன்னிச்சு விட்டுருங்க. இதை தாண்டி உங்களுக்கு பெரிய தீர்வு வேறு எதுவுமே கிடையாது. போடா, என்னை பற்றி உனக்கு தெரியாது, அசிங்கப்படுத்திட்டு ஒரு நாள் நீ அசிங்கப்பட்டு நிற்படா என் முன்னாடி, அந்த ஒரு நாள் என்னைக்கு வருங்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்போட அதை முடிச்சிருங்க. மனுஷங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ரெண்டாவது அம்பை அதை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னா மீண்டும் அந்த வலி அம்பு எய்தாங்கல்ல அவங்கள தாண்டி வாங்குற உங்களுக்கு அம்போட ரெண்டாவது, மூணாவது, நாலாவது அம்பு தான் ரொம்ப வலிக்கும். தயவு செய்து இந்த தவறை பண்ணாதீங்க. மனிதர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பணத்தினால ஏதாவது ஏமாந்துட்டீங்க, யாரோ ஒருத்தருக்கு ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க, அவர் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்புகிறவங்க தான் ஏமாற்றுவாங்க. முடிஞ்ச அளவு உஷாராக இருங்க. நம்புகிறவங்கள்ட்ட நம்ம உஷாராக இருக்க மாட்டோம். ஏன்னா நம்பாதவனாக இருந்தால் இந்த சீட்டு போட்டு கொடுப்போம், இந்த கையெழுத்து வாங்குவோம், சொத்தில் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குவோம், ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவோம். நம்பாதவங்கள்ட்ட நம்ம கரெக்டாக இருப்போங்க. நம்புகிறவங்கள்ட்ட தான் நம்ம ஏமாந்து போவோம். ஒருத்தங்களை நம்புறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை பார்த்துட்டு நம்புங்க. அப்போ தான் நீங்கள் அசால்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் உங்களை ஏமாத்துறேன். ஸோ நம்புகிறவங்கள்ட்ட நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பணத்தினால ஏமாந்தீங்கன்னா பணத்தை ஏமாற்றிட்டு ஓடிட்டான், மேபி புகார் கொடுத்து அந்த பணத்தை உங்களால் வாங்குகிற ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். இல்லை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி வருத்தப்பட்டு மறுபடியும் நங்குன்னு ரெண்டாவது, மூணாவது அம்பை குத்தலாம். இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த பணத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யலாம். இல்லை தொலைஞ்சு போச்சு, ஏமாற்றிட்டு போனவன் போயிட்டு போகிறான், நான் சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லி அடுத்த ஃபார்வர்டு ஆக்ஷனை நோக்கி நகர்ந்துடலாம். ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய முதல் பிரச்சனை உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் ரெண்டாவது நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போது எனக்கு எல்லாமே சாதகமாக என் வாழ்க்கையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். என்ன வேணால் நடக்கட்டும்,
எப்பேற்பட்ட விஷயங்கள் வேணால் என் முன்னாடி நடக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன். நான் இந்த மைண்டுக்கு போயிட்டேன். அம்பு எங்கேருந்து வரும் நமக்கு தெரியாது, சரிங்களா? அந்த அம்பை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, என்னப்பா இந்த மாதிரி அம்பு விடுறீங்களா, ஓகே நான் சமாளிப்பேன், அந்த மாதிரி அம்பா நான் சமாளிப்பேன். ஸோ எனக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் எனக்கு பாசிட்டிவாக தான் நடக்கணுங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அம்பு எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் வரும், ஆனால் 2வது அம்பு என்கிட்டேருந்து வர்றது நான் அந்த பிரச்சனையை சமாளிச்சிருவேன், சிரிச்சுட்டே கடந்து போயிடுவேன். இல்லை ஓகே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தப்பட்டு அந்த நிகழ்வை நான் கடந்து வந்துடுவேன். எது வேணால் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் எனக்கு முன்னாடி என்ன வேணால் நடக்கட்டுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன்னு வச்சுங்களேன். இது ஒரு முக்கியமான மைண்ட் செட்டுங்க. இப்போ இந்த வீடியோ போடுறேன், ஒரு 10 பேர் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், 100 பேர் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், 1000 பேர் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், யாருமே பார்க்கலனாட்டியும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், 1,00,000 பேர் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஓகே இன்றைக்கி போட்டால் 100 பேர், இன்றைக்கி போட்டால் 1,00,000 பேர், ஓகே எது வேணால் நடக்கட்டும்பா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வெளியிலேருந்து எப்போ எந்த அம்பு பாயும் நமக்கு தெரியாது, எந்த அம்பு எப்போ பாஞ்சாலும் நான் அதை சமாளிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த லைஃப்பை நடத்தி கொண்டு போங்க அப்படிங்கிறதான் புத்தர் சொல்கிறாரு. ஸோ அம்போட 2வது அம்பு தான் உங்களை வருத்தப்படுத்தும். அந்த 2வது அம்பு எய்தக்கூடிய நபர் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் அந்த அம்பை எய்துறீங்களா, இல்லை வேறு ஆக்ஷனை நோக்கி நகர்றீங்களா, இல்லை அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண போகிறீங்களா, இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதான் புத்தர் சொல்கிறாப்புல. இந்த ஐடியா எவ்வளோ சூப்பராக இருக்குது, இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த கதை நிச்சயமாக இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். எது வாழ்க்கைன்னு தெரியல, அதை நோக்கி தான் நம்ம அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.